வேற வழியே இல்லாத ரோஹிணி நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கிட்டே அழுதுகிட்டே போகிறாங்க. அழுதுகிட்டே போனால் அங்கே சிவனும் இருக்க, என்னாச்சு ரோஹிணி, ஏன் இப்படி அழுதுகிட்டே வர, ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது, ரோஹிணி திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்க சொன்னாதானமா தெரியும் அப்படின்னு பார்வதி கேட்கும்போது ரோஹிணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பார்வதிக்கு நெஞ்சு வலியே வந்துற மாதிரி இருக்குது. என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, இப்போ எனக்கு எங்கேயுமே இடம் இல்லை ஆண்டி, போகிறதுக்கு கூட இடம் இல்லை, எங்கேயுமே என்னை உள்ளே விடவே மாட்டுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்னை வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல பார்வதிக்கு ஒன்றுமே புரியல. பார்வதி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் பாவமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிவனும் ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. எங்கள் பார்வதி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்ல, இப்போ ரோஹிணி எங்கள் வீட்டில் வந்து இருக்காமா, இப்போ நான் அவளை இங்கே தங்க வைக்கட்டுமா இல்லை என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லி மீனாகிட்ட கேட்க, அதை பற்றி உங்கள் விருப்பம் ஆண்டி, இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு சின்ன விஷயத்துக்கு உதவி செய்ய போய் இப்போ நான் வீட்டில் எல்லார்கிட்டையும் யாரும் என்கிட்ட பேசாமல் இருக்குது, அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஒரு நாளும் யாருக்காகவும் வந்து நிற்கவும் மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டதும் பார்வதி ஃபோனை வச்சுட்டு வெளியே வராங்க. மீனாகிட்ட இப்போதாம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ரோஹிணிக்கு உடனே கோவம் வருது. பார்வதியை பார்க்குறாங்க. மீனாவுக்கு விருப்பம் இல்லாதப்போ என்னால் உன்னை இந்த வீட்டில் தங்க வைக்க முடியாதுன்னு சொல்ல, சிவனும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, மீனாவே சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இல்லைம்மா அப்படியெல்லாம் மீனா யாருக்காகவும் அந்த மாதிரி பேச மாட்டா, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கே அந்த வீட்டில் யாருமே மீனா கிட்ட பேசலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசும்போது, நான் மட்டும் உன்னை இந்த வீட்டில் தங்க வச்சா அண்ணனுக்கோ முத்துவுக்கோ அது பிடிக்காம போயிடும், தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. அது மட்டும் இல்லை, விஜயாவே என்னை தேடி வந்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேள்வி கேட்டால் நான் என்ன செய்வேன், ஏன் மூலமாக தான் உன்னைய அந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போனா விஜயா, கடைசியில் நீயே எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்னு விஜயா கேட்டான். அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், நீ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சதும் ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்வதியும் ரோஹிணி அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது சிந்தாமணி உள்ளே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்தாமணியும் ரோஹிணி அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான், கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல சிவோ, இப்படிப்பட்ட உண்மையை மறைச்சவளை எப்படி தான் அந்த வீட்டில் ஏற்றுப்பாங்க, பாவம் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் விஜயா வீட்டு வாசல் கதவை தட்ட, ஒன்று இங்கே கதவை திறக்கும் போதே அழுதுகிட்டே மேலே வந்து சாயிறாங்க. பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அழுக, விஜயா உள்ளே வா முதல்லன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. விஜயாவும் வந்து உட்கார, சிவன் வந்துட்டு நீங்கள் பேசுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிவன் அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செய்கிறாரு. அப்போ பார்வதி கேட்குறாங்க, இப்போ தான் ரோஹிணி இங்கே வந்தான்னு சொல்ல, அவள் இதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு கோவத்தில் இங்கே பார்வதி கிட்ட கத்துறாங்க. விஜயாவும் இப்போ தான் நானும் அவளை தங்க வைக்கலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு, மீனா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது, அதுக்கப்புறம் அவளை நான் இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டேன். ஒரு பொண்ணா இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி இந்த வீட்டில் உன்னையும் மனோஜையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான், நினைக்கும் போதே படபடப்பாக இருக்கு. இந்த காலத்தில் இப்படி இருப்பாங்களா, எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு நம்ம நியூஸ் பேப்பர்லையும் சேனல்லையும் பார்க்குறோம். ஆனால் நம்ம வீட்லேயும் நடக்கும்போது அது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது விஜயா, என்னைய பார்க்க வந்தப்போ தானே நீ அந்த ரோஹிணியை பார்த்த, ரோஹிணி சொன்ன பொய்யெல்லாம் நம்பி நீயும் ஏமாந்த, நானும் உன் கூடவே ஏமாந்துட்டேனே அப்படின்னு பார்வதி சொல்ல, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும், இன்னைக்கு என் புள்ள மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீக்கிரமாகவே அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தணும், அதுக்கான ஏற்பாட்டை நான் பார்க்க போகிறேன் பார்வதின்னு சொல்ல, அவசரப்படாத அப்படின்னு பார்வதி சொல்ல, இதுக்கப்புறம் அவசரப்பட்டு என்ன ஆக போகுது, அவசரப்பட்டு அவள் கல்யாணத்தை நடத்தும் போதே என் புருஷன் அப்படி சொன்னார், முதல்ல அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு ஃபேமிலி என்ன, எங்கே இருக்காங்க அப்படின்லாம் கேட்டார். ஆனால் நான் தான் அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், என் பையன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு இப்படி அகம்பாதத்தில் முடிவெடுத்து என் பையன் வாழ்க்கையை நானே முடிச்சு விட்டேனேன்னு பார்வதி கிட்ட விஜயா சொல்லிக்கிட்டு ரொம்ப அழுகிறாங்க. பார்வதியும் விஜயாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் வீட்டில் நீங்கள் எல்லாரும் மீனாவை ஒதுக்கி வைக்கிறது தப்பு தானே, மீனா என்ன பாவம் பண்ணா, மீனா இதனால் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நேர்மையாக தானே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே சிந்தாமணி என்ட்ரி ஆகுறாங்க. என்ன பார்வதி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தான் மாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, கேட்ட எனக்கே ஒரு நிமிஷம் கொதிச்சு போயிட்டு, இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு, அந்த ரோஹிணி சாதாரண ஆளே கிடையாது போலையே, உங்கள் வீட்டில் உங்களையும் ஏமாத்திருக்கான்னா அவள் சரியான தில்லாலங்கடியாக தான் இருப்பா போல, கிரிமினலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேற எதுக்கு சிந்தாமணி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற விதமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உண்மையை தானேம்மா சொல்கிறேன், இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்களே, பாவம் மாஸ்டர் ஏற்கனவே மீனாவை பிடிக்காது, தான் ஆசையாக கூட்டிகிட்டு வந்த ரோஹிணி தன்னை ஏமாத்திட்டான்ற ஒரு வெறுப்பு அவங்களை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கும், பத்தாததுக்கு அந்த வீட்டில் இந்த ரோஹிணிக்கு மீனாவே உதவி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. மீனாவை சாதாரண ஆளு நினச்சிடாதீங்க மாஸ்டர், மீனா அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியாக இருக்காது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, உங்களை பழி வாங்கணுன்றதுக்காகவே ரோஹிணி அவளே கூட்டிகிட்டு வந்திருப்பான்னா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர்
என்ன சிந்தாமணி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மீனாவை பற்றி முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்ல. எல்லாம் தெரிஞ்சதுனால தான் பேசுகிறேன். எல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக இருக்காங்க. எப்படி மீனாவால் அமைதியாக இருக்க முடிஞ்சுது? ஒரு உண்மை, அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம். அது தெரிஞ்ச பிறகு வீட்டில் சொல்லாமல் எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சுது? என்னால் அதை தான் இன்ன வரைக்கும் நம்ப முடியலை. எனக்கு என்னமோ அந்த மீனா மேலே தான் சந்தேகமாக இருக்குது மாஸ்டர். முதல்ல அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிந்தாமணியும் விஜய் அமைதியாகவே உட்காந்துருக்க. என்ன மாஸ்டர் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே மீனாவை நீங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்ருக்கீங்க. அவள் ரோஹிணிக்கு மேலே. நீங்கள் எல்லார்கிட்டையும் நல்லவளாக தான் நடிக்க செய்கிறான். ஆனால் உண்மையிலே அவள் குணம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு நல்லா தெரியும் மாஸ்டர் அப்படின்னு சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்கா. போதும் நிறுத்துங்க அப்படின்னு இங்கே சிந்தாமணி கிட்ட ரொம்ப வேகமாக சத்தம் போடுறாங்க. விஜயா கிளம்பி நிற்கிறாங்க. என்ன என்ன எதுக்காக மாஸ்டர் இப்போ என்கிட்ட கோவப்படுறீங்கன்னு சொல்ல. மீனா பற்றி உனக்கு முதல்ல என்ன தெரியும்? நீ முதல்ல என்கிட்ட கிளாஸ் வந்தியா? அந்த கிளாஸில் நல்லா இருந்தியா? அதோட இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் எதுக்கு நீ மூக்கு நுழைக்கிற? நானும் பார்வதியும் தானே பேசிக்கிட்டு இருந்தோம். உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொல்லலான்னு தானே ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் நீ என்கிட்ட நீ ஆறுதலாக பேசலைனாலும் பரவாயில்ல, மீனாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. இல்லை மாஸ்டர், உங்களுக்கு தான் மீனாவை பிடிக்காதுன்னா அவளை பற்றி என்ன வேணாலும் பேசலாமா? என்ன இருந்தாலும் அவள் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமக தான். நான் அவளை மருமகளாக ஏற்றுக்க தயாராக இல்லைனாலும் என் புருஷனுக்கு அவள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் அது அப்படின்னு சொல்லும்போது போதும் நிறுத்துங்க சிந்தாமணி. இதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் பேச வேண்டாம். மீனா விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ரோஹிணி பற்றின விஷயத்தை மட்டும்தான். அவளை எப்படி நிரந்தரமாக என் பையன் வாழ்க்கையிலேருந்து விரட்டுறதை பற்றி மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர மீனாவை என் வீட்டை விட்டு விரட்டுறதை பற்றி பேசல. மீனாவையும் ரோஹிணியை நிற்க வச்சு பார்த்தா மீனா தான் உயர்ந்த இடத்துல இருப்பாள். ஏன்னா அவன் நேர்மையாக இருக்கவன், நேர்மையாக வாழ்கிறவன், நேர்மையாக சம்பாதிக்கிறவன். யாரையும் ஏமாற்றி வாழணும், ஏமாற்றி பணம் பறிக்கணும்னு எதுக்கும் ஆசைப்படக்கூடியவா அவள் கிடையாது. அந்த வீட்டில் நான் அவளை அடிமையை தான் நடத்துகிறேன். ஏன்னா அவளையும் பிடிக்காது, எனக்கு முத்துவையும் பிடிக்காதுன்றதுக்காக மட்டும். மற்றபடி அவளும் இந்த ரோஹிணியும் ஒன்று கிடையாது. ரோஹிணியும் அவளும் ஒன்று கிடையாதுன்னு பல தடவை நான் மீனாவை அசிங்கப்படுத்தினாலும் கூட மீனா அதை எதையுமே காதில் வாங்க மாட்டா. ரோஹிணி பணக்காரின்னு சொல்லி அவளை எவ்வளோ தடவை நான் கேவலப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன்னு அது எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிற ஒரே விஷயம், ரோஹிணி மீனாவும் ஒன்று கிடையாது. மீனா உண்மையிலே சொல்லப்போனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் ரோஹிணி இப்படி என் குடும்பத்தை ஏமாத்தினவன், கல்யாணம் ஆனதை மறைச்சவ, குழந்தை இருக்கதை மறைச்சவன், தன் குடும்பத்தை மறைச்சவன். அப்படிப்பட்ட ஒருத்தியை இந்த மீனா கூட கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது மீனாவை பற்றி மட்டும்தான். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ரோஹிணியை பற்றி மட்டும்தான். அவளை பற்றி மட்டும் வேணும்னா பேசுங்க அப்படின்னு சிந்தாமணியை பார்த்து சொல்ல. சிந்தாமணியை ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாவை பற்றி இங்கே விஜய மனசுக்குள்ளே இப்போ இருக்கிறதாவது வெளிப்படுதே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இங்கே பார்வதி நின்றுட்டுருக்காங்க. அப்படின்னா ஒரு வழியும் இருக்குது மாஸ்டர். நீங்கள் பேசாமல் அந்த ரோஹிணி ஃபேமிலி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல. என்ன சிந்தாமணி பேசுகிறீங்கன்னு பார்வதி பார்த்து இங்கே சிந்தாமணியை பார்த்து மறைக்க. உண்மையை தானே சொல்கிறேன். இங்கே மாஸ்டருடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை அந்த பொண்ணு பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட மட்டுமா விளையாடினா என்கிட்டையும் தான் விளையாடுனா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க சிந்தாமணின்னு கேட்குறாங்க எங்கள் விஜயாவும். ஆமாம், இங்கே மீனா அம்மாவுடைய கடை எடுக்க சொன்னது கூட அந்த ரோஹிணி தான். என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் நானும் அதை அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் இங்கே விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போகுது. அவ எதுக்கு மீனா அம்மாவுடைய கடை எடுக்க சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க. அது ஏன் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. மீனாவுடைய ஆர்டரை உங்களுக்கு வாங்கி தரேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டர் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பிடிச்சி தரேன்னு இதெல்லாம் சொல்லி தான் அந்த ரோஹிணி என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் அதையும் செஞ்சேன். கூடவே மீனா வண்டியை தூக்க போனதுனால தான் எல்லா விஷயமே முத்துக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜயாவுக்கே அதிர்ந்து போக செய்கிறது. இந்த இப்படிப்பட்ட ரோஹிணியவா நான் என் வீட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னு எங்கள் விஜயா நினைக்கும் போது உடனே விஜயா சொல்கிறாங்க, அந்த ரோஹிணிக்கு கொடுக்குற தண்டனை ஜெயிலாக இருக்கக்கூடாது. அவள் வாழ்க்கையில் இதை விட பெரிய தண்டனை என்ன கிடைக்கும்னா என் பையன் மூலமாக தான். என் பையனை அவள் வாழ்க்கையில் என்று நிரந்தரமாக பிரிக்கணும்னா டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுதான் அவளுக்கு கொடுக்குற தண்டனை. அதை தான் நான் பார்த்து சந்தோஷப்படணும். அவளை ஜெயிலில் உட்கார வச்சுட்டு நான் அவள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நாளுக்கு நாள் அவள் படுற கஷ்டத்தை நான் பார்த்து சந்தோஷப்படணும். என் பையனும் அவனுக்கு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவள் முகத்தில் கரிய பூசணும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு விஜயா திரும்பி பார்த்தா மீனா வந்து நிற்கிறாங்க. மீனாவுக்கு வீட்டில் இருக்க சங்கடமாக இருந்ததுனால பார்வதி ஆண்டிக்கிட்ட தன் கஷ்டத்தை சொல்லிட்டு போகலான்னு வரேன். இங்கே மீனா இங்கே விஜயா பேசினதை கேட்டு சந்தோஷத்தில் கண்கள் இங்கே நிற்க. விஜயா அதை எதையுமே கண்டுக்காத மாதிரி மீனாவை தள்ளிவிட்டு அந்த பக்கமாக நடந்து வேகமாக போக இங்கே வர சிந்தாமணியும் மீனா
மீனாவை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு பின்னாடியே போகவும் செஞ்சிடறாங்க. ஆமா மீனா அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க. ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்ல, இங்க விஜயாவுக்கு உன் மேல ஒரு சின்ன கரிசனை இருக்குமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நிச்சயமா வீட்டில் உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. நீ என்ன வேணும்னேவா இதை செஞ்ச, எதுவுமே நான் தெரியாம நடந்ததானே, விடுமா மீனா, நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணதெல்லாம் அந்த ரோஹிணி தானே, இருந்தாலும் அவளுக்கு அவ்வளோ திமிரு இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு வந்ததை கேட்டதுமே ரொம்பவே கோவத்தில் இருந்தா, என்னமோ மீனா தான் இந்த உலகத்திலே பெரிய எதிரின்ற மாதிரி அவன் என்கிட்ட பேசிட்டு போனான், அவளுக்கான தண்டனை நிச்சயமா கிடைக்கும், நீ எதை பத்தி கவலைப்படாம இருன்னு இங்கே பார்வதியும் மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்வதி தான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க, பாவம் இந்த பிள்ளை மீனா இன்னும் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போறாளோ தெரியல, முதல்ல இந்த சிந்தாமணியை இந்த விஜயா கிட்ட இருந்து கட் பண்ணணும், அதுதான் விஜயாவுக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு பார்வதி யோசனை பண்ணிட்டே நிக்கிறாங்க. இங்க போறதுக்கு வழி இல்லாம எந்த பக்கம் போகலாம், யார் வீட்டுக்கு போகலான்னு தெரியாம இங்க ஒரு பக்கம் ரோஹிணி தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தா சிந்தாமணிக்கு அங்க ரோஹிணி தன்னை தேடி வந்திருக்க விஷயம் அப்பதான் தெரியுது. ரோஹிணிக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த மீனாவையும் மீனா குடும்பத்துல இருக்கவங்களையும் பழி வாங்கணும், அந்த வீட்டை தான் பேருக்கு மாத்தணுன்ற ஒரு பிளானை வந்துட்டு இங்க யோசிக்கவும் செய்றாங்க சிந்தாமணி என்னதான் இந்த ரோஹிணியை வந்து காய் நகர்த்தினாலும் கூட கடைசியில முத்து மீனா தான் ஜெயிக்க போறாங்க. இப்போ வந்துட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஜயாவும் பேச ஆரம்பிச்சது இங்க சிந்தாமணிக்கு ஒரு பக்கம் ஒரு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ரோஹிணியை வச்சு இனி தான் பிளானை நிறைவேற்றிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட இந்த சிந்தாமணி இருக்காங்க.